பிரதமர் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு முக்கியம். தென் தமிழகத்தை நான் பார்த்து கொள்கின்றேன், எங்கிட்ட விட்டுருங்க அப்படிங்கிற வார்த்தையை பிரதமர் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய பொறுப்பு. மோடியினுடைய கேரண்டி, தென் தமிழகம் வளரும். இங்கிருந்து யாருமே எங்கேயும் வேலைக்கு செல்ல வேண்டாம். அந்த அளவுக்கு தென் தமிழகத்தை நான் வளர்த்தி காட்டுறேன். அவ்வளவு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான பூமி நம்முடைய தென் தமிழகம். இன்னைக்கு திருநெல்வேலியில் கூட நம்ம சொன்னோம், செந்தமிழும் செந்நெல்லும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. கிட்டத்தட்ட மேடையில் நாங்கள் பட்டியலிட்டோம் எப்படிப்பட்ட சுதந்திர வீரர்கள், போராட்ட வீரர்கள், மாமன்னர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்காங்க. அது பிரதமரே ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. ஒரு கிராமத்துல இங்க இருக்கிறாங்க. 250-300 ஆண்டுகளாக ஆங்கிலேயர்கள் எதிர்த்து, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதிர்த்து பெரிய ஒரு போராட்டம் நடத்தியவர்கள். அப்படிப்பட்ட மண்ணில் இன்னைக்கு பிரதமர் வந்து தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பத்தி பேசியிருப்பது மிக மிக சிறப்பு. குறிப்பாக தூத்துக்குடியில 17,000 கோடி ரூபாய்க்கு மேல தூத்துக்குடியினுடைய துறைமுகம், குறிப்பாக வெளியிருக்கக்கூடிய துறைமுகத்தினுடைய அந்த பகுதி, அதற்கெல்லாம் அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கிறது. எல்லா அமைச்சர்களும், மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக நம்முடைய குலசேகரப்பட்டினத்துல இந்தியாவுடைய செகண்ட் ராக்கெட் லான்ச்சிங் ஃபெசிலிட்டி, 2வது ஏவுகணை, ராக்கெட், சேட்டலைட் இதெல்லாம் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு தளம், அது நம்முடைய குலசேகரப்பட்டினத்திற்கு கிடைத்திருப்பது மிக மகிழ்ச்சி. காரணம், நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த ராக்கெட் லான்ச்சிங்க்கு ரொம்ப ஏதுவான உகந்த இடம். புவியியல் அடிப்படையில் இட்ஸ் அ வெரி பெட்டர் பிளேஸ் ஃபார் ராக்கெட் லான்ச்சிங். இன்னைக்கு நாம் இதை பார்க்கும் பொழுது பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டி இருக்கிறனால வேகமா இந்த வேலை முடிந்து மிக வேகமாக நம்முடைய குலசேகரப்பட்டினத்திலிருந்து இந்தியாவுடைய முக்கியமான ராக்கெட்ஸ், பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, ஃபாரின் சேட்டலைட்ஸ் எல்லாமே வேகமா இங்கிருந்து லான்ச் ஆகும். நம்ம குழந்தைகள் அங்க போய் பார்க்கலாம். ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு வந்து எவ்வளவு பேர்த்தாலும் நம்மளால போக முடியும். அதனால மிகுந்த மகிழ்ச்சி.